அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 23, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா குவைத் இடையே 4 ஒப்பந்தங்கள் பிரதமர் மன்னர் முன்னிலையில் கையொப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா குவைத் இடையே பாதுகாப்பு, கலாச்சாரம், விளையாட்டு, சூரிய மின்சக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான 4 முக்கிய ஒப்பந்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை கையொப்பமாகின. குவைத் தலைநகர் குவைத் சிட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டின் மன்னர் ஷேக் மெஹால் அல் அஹ்மத் அல் சஃபா இடையே நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாகினன்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத் மன்னரின் அழைப்பை ஏற்று அந்நாட்டுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி கடந்த சனிக்கிழமை வந்தார். கடந்த 1981 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி வருகை தந்தார். 43 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல். உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்திற்கு ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லதே வேறொன்றும் இல்லை அப்படின்னு புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஜனவரி 20 உலக பொருளாதார உச்சி மாநாடு. இந்தியாவிலிருந்து 3 முதல்வர்கள் 100 சிஇஓக்கள் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் தொடங்கும் உலக பொருளாதார கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, 100க்கும் மேற்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த தலைமை நிர்வாக அதிகாரிகள், அதாவது சிஇஓஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் பங்கேற்க உள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. டாவோஸ் தலைநகரில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி இந்த மாநாடு தொடங்க உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபிட் இந்தியாவை வலியுறுத்தி நாடு முழுவதும் சைக்கிள் பேரணி. தில்லியில் மத்திய அமைச்சர் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான சைக்கிள் ஓட்டுதலை ஊக்குவிக்க ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் முன்முயற்சியை இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஞாயிற்றுக்கிழமை தில்லியில் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க, பேரை ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் முன்முயற்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பேர் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது அண்டர் 19 ஆசிய கோப்பை இந்தியா அறிமுக சாம்பியன்னு தெரிவிச்சிருக்காங்க. 19 வயதுக்கு உட்பட்ட, அதாவது அண்டர் 19 மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அறிமுக சாம்பியன் ஆனது. கோலாலம்பூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அந்த இன்னிங்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா அறிமுக சாம்பியன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் அண்டர் 19 ஏசியா கப்பில் இது மலேசியாவில் நடந்திருக்கு. அடுத்ததாக PSLV C-60 ராக்கெட்டின் 4ஆம் நிலையில் 24 ஆய்வு கருவிகள்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெடெக்ஸ் திட்டத்துக்காக விண்ணில் செலுத்தப்பட உள்ள PSLV C-60 ராக்கெட்டின் 4ஆம் நிலையில் போயம் 4 24 ஆய்வுக்கருவிகள் இடம்பெற்றுள்ளன என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அவற்றில் 14 ஆய்வுக்கருவிகள் இஸ்ரோ சார்பில் தயாரிக்கப்பட்டவை என்றும் 10 கருவிகள் கல்வி நிறுவனங்கள், புத்தாக்க நிறுவனங்கள் தயாரித்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொபாட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை அந்த கருவிகள் விண்வெளியில் முன்னெடுக்க உள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035க்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதிகளாக ஸ்பெடெக்ஸ் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான தலா 400 கிலோ எடை கொண்ட சேசர் மற்றும் டார்கெட் எனும் 2 விண்கலங்களை இஸ்ரோ வழிகாட்டுதலில் தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குமரியில் டிசம்பர் 30-31 திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா முன்னேற்பாடுகள் தீவிரம்னு தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி கடலில் உள்ள 2 பாறைகளில் விவேகானந்தர் நினைவு மண்டபம், 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலையை 1/1/2000 அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி திறந்து வைத்தார். சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகளான நிலையில் தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் இம்மாதம் 30-31ஆம் தேதியில் நடைபெறவுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழில் 8th, 9th, 10th ஏதோ ஒரு லெசனில் வரும். திருவள்ளுவர் சிலை சம்மந்தமாக 1/1/2000 தான் இதை நிறுவியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.